அரசியல்வாதியாக இல்லை, சினிமா கலைஞராக இல்லை. என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய டவரிங் பர்சனாலிட்டி வந்துட்டு போனாங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஒரு வெரி லவ்விங் பர்சன். எவ்வளோ பேருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கல்வி கொடுக்கணும்னு நினச்சாங்க. குறிப்பாக பெண் கல்வியில் அவங்க ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை வீட்டுக்கு அனுப்புனாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது யாருன்னெலாம் நான் இப்போ சொல்ல முடியும். கடைசி காலம் வரைக்குமே அவங்களுக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருந்துச்சா, இல்லை அவங்க அதை எப்படி யோசிச்சாங்க? அரசியல் பற்றி அவங்களோட புரிதல் எப்படி இருந்துச்சு? ஒன்றை விரும்புகிறோமோ இல்லையோ அந்த நேரத்தில் நமக்கா நம்ம அந்த ரோலை ப்ளே பண்ணணும்னு வந்துருச்சுன்னா, ராஜ நீதின்னு ஒன்று இருக்கு. நாம் எடுக்கிற முடிவு மாதிரி ஒரு மன்னர் முடிவெடுக்க முடியாது. சிறந்த நிர்வாகம் சிறந்தவற்றை வழங்குவதில் முக்கிய காரணியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஒரு லீடர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. எம்பிலாம் லீடர் கிடையாது, மந்திரிலாம் லீடர் கிடையாது, எம்எல்ஏலாம் லீடர் கிடையாது. என்ன சார் லீடர்ஷிப்னா? அது எப்படி? லீடர்ஷிப்ங்கிறது அவர் வித்தியாசமானவர்னு சொல்றேன். அப்போ எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துடலாம். அஃபிஷியல்ஸ் வந்து நம்பர்ஸோட வந்தாங்க. இல்லைம்மா இது இவ்வளவு செலவாகும், இந்த ஸ்கீமில் வருது, இது இவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும். அவங்க உடனே சொன்னாங்க, இட்ஸ் ஓகே, வில் ஃபைண்ட் த ரிசோர்ஸஸ், வில் கிவ் தம் பைசைக்கிள் டு ஆல் அப்படின்னாங்க. அவங்களுடைய ஆட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் அதெல்லாம் மெல்ல 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 அவங்கள எல்லாரும் அம்மா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வச்சது. அம்மான்னு அழைக்க மனசு இல்லாதவங்க கூட அம்மையார்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நானே அவங்கள ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கேள்வி கேட்டேன், இனிமே உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க, இவ்வளவு இனிமே அதிமுகங்கிறது எங்கே எழுந்துச்சு வரப்போகுது? எம்ஜிஆர் இருக்காரு, அடடா இப்படி ஆயிடுச்சே, நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுமே. She felt she should correct herself. சார் 5 டிசம்பர் 2016 அவங்கள் மறைந்த தினம். தலைமைச் செயலர் தலைமை கழகத்தில் கொடி அறக்கம்பத்தில் பறக்குதுன்னொன்னையுமே நான் அப்படிதான் எனக்கு தெரியும். ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் லைஃப்ங்கிறது என்னுடைய கருத்து. கடைசி கிராமம் வரலையும் எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க, எங்கள் கிளை இருக்குது, எங்கள் தொண்டன் நினைச்சான்னா எங்கள் கட்சி எழுந்து வரும் அப்படின்னாங்க. அதனால காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கூட்டணிகள் மாறலாம். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர், வெல் நவுன் மீடியா பர்சன், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ரவி பெர்னாட் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் வருது சார். ஸோ அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையாகட்டும், திரைத்துறை வாழ்க்கையாகட்டும், ஒரு லீடர்ஷிப் வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூ அதை நோக்கி தான் நகரப்போகுது. உங்களுடைய பார்வையில் அவங்க 3 விதங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது சார் அவங்ககிட்ட இருந்து ரொம்ப ஈர்த்த ஒரு குணம்? அவங்களுடைய லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து ஒரு பாலிட்டிஷியன், ஏர்லி பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து ஒரு ஃபில்ம் ஆர்டிஸ்ட், இன்னொரு டைமென்ஷன் இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாக ஒரு மானுட வாழ்க்கை. எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நான் கூர்ந்து அவதானித்து நான் ரொம்ப கற்றுக்கொண்டது, அதாவது ரொம்ப வியப்பாக நான் பார்த்ததுங்கிறது, அல்லது அவங்கள நான் இன்னமும் ரொம்ப மதிக்கிறேன், அவங்கள ரொம்ப அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது, அரசியல்வாதியாக இல்லை, சினிமா கலைஞராக இல்லை, அவங்க ஒரு வெரி லவ்விங் பர்சன். அது லவ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு மனநிலை, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே அது அந்த மனநிலை என்பது அது அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதுதான் லவ். நீங்கள் என்னால் ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவங்க செல்வி ஜெயலலிதா.
நான் பார்த்த வரலையும். அஹ், அது எண்ணற்ற உதாரணங்களில் என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரலையும். எனக்கு வந்து 1997லேருந்து அவங்க அவங்களுடைய இறுதி நாள் வரலையும் எனக்கு அவங்கள தெரியும். பல முறை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஒன் டு ஒன். பொதுக்கூட்டங்கள்லையும் பார்த்துருக்கிறேன். அவர்களுடைய அவர்களுடைய பல்வேறு உரைகளை, வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை எடுப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். பல்வேறு உரைகளை நான் எழுதியிருக்கிறேன். பல்வேறு அறிக்கைகளையும் நான் எழுதியிருக்கிறேன். அவங்கள்ட்ட நான் கவனித்தது என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு அவங்க மனசில் தோணும். ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நம்மளால் ஒரு கான்ட்ரிபியூஷன் நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத எதையும் எதிர்பார்க்காத, எதையும் ட்ரேடு பண்ணாத, பார்ட்டர். ஒரு பழந்தமிழ் பாடல் ஒன்று இருக்கு, இலக்கிய பாடலில் சொல்லுது, இம்மைக்கு செய்வது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு. ஆயின்னு ஒரு மன்னன் இருந்தான், இன்றைய நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த ஏரியாவில். அவனை பற்றி சொல்லும்போது அந்த அந்த கவிஞர், அந்த புலவர் அவனை விவரிக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்னா, நான் இந்த ஜென்மத்தில் இதை செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு இது நடக்கும், அதனால் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு அறத்தை பார்ட்டர் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாடாம, வணிக பொருளாக மாற்றாம அவன் அறம் செய்வான். இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆம். நான் இந்த ஜென்மத்தில் ஒன்று செஞ்சேன்னா அது மறு ஜென்மத்தில் எனக்கு பயன்படும் அப்படின்னு எதிர்பார்த்து அறத்தை விலை பேசி வாணிகம் செய்யாத ஒரு மன்னன் ஆய் அப்படின்னு அவனை பற்றி சொல்லும். அந்த மாதிரி இவர் என்னது எனக்கு செஞ்சார், அதனால் இவருக்கு நான் என்னது செய்யணும் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும், ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அது இட்ஸ் a வெரி நோபல் தாட். நாட் எல்லாராலையும் அது முடியாது. அப்படிப்பட்டவர்களால் தான் உலகத்தில் மகத்தான சில செயல்களும், அப்படிப்பட்டவர்களால் தான் உலகத்தில் மக்கள் காருண்யமும் நிலைச்சிருக்குது. அது நம்ம இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அம்மா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு எதிர்பாராமல், எதையும் கேட்காம, நிலையறிந்து அடுத்தவர்களுக்கு ஒரு கைதூக்கி விடுபவராக, சக பயணியாக வாழ்பவர்கள் பல பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் வந்து ஓடுற ட்ரெயினில் ஒருத்தர் ஏறுவார், ரன்னிங்கில் வந்து ஏறுவார், அல்லது பஸ்ஸில் ஏறுவார். உள்ளேருந்து ஒரு கை அவரை காப்பாற்றுறதுக்கு தானாக நீட்டு தூக்கி விடும். உள்ள முன்ன பண்ண தெரியாதவங்களாக இருப்பாங்க, பரிச்சயம் இருக்காது, அதுக்கப்புறமும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவையோ ஃபிசிக்ஸ் தெரியும், இவன் இப்படி ஏறி விடலன்னா படியில் தட்டி கீழே விழுந்துருவான், டயர் ஏறிடும், செத்து போடுவான்னு தெரியும். இவனுக்கு நம்மளான உதவி. அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அது என்ன அழகாக சொன்னார். உடுக்கை இழந்தவன் கை போல். அதாவது வேட்டி அவரும்போது எப்படி நம்மளை அறியாமல், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ மில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் நடக்குதோ, அந்த மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க சார், யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு உதவி செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க உதவி செஞ்சதை. இந்த ஒரு சம்பவம் என்னால் மறக்க முடியாது, இன்னும் என் நினைவில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய சொல்லுவேன். நிறைய அதில் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். சில விஷயங்களை சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா என்ன, ரொம்ப விவரித்து சொல்லணும், அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் வச்சு சொல்லணும், ரொம்ப அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் வச்சு சொல்லணும். அது வந்து அவங்களுக்கு சுவாசிக்கிற மாதிரி, அவங்களுக்கு இட்ஸ் பை நேச்சர். அவங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஏதோ ஒரு சம்பவங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? எவ்வளோ பேருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
கல்வி கொடுக்கணும்னு நினச்சாங்க. குறிப்பாக பெண் கல்வியில் அவங்க ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. அவங்க நம்ம நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம செய்ய முடியாது. ஆசை இருக்கும், செய்ய முடியாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை கூட இருக்கும், செய்ய முடியாமல் போயிடும். அவங்க 2 3 விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எல்லா கல்வி கொடுக்கணும். அதில் வந்து அமைச்சர் மகனாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு மனுவில் வந்து அவங்க பார்வைக்கு போன ஒருத்தருடைய மகளாக இருந்தாலும் சரி, கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கானவருக்கு கொடுத்தாங்க. அது அவங்க முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, அதுக்கப்புறம் பார்க்க போகிறதும் இல்லை. கல்லூரி சீட் அப்போல்லாம் இன்ஜினியரிங் சீட்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு செக்ஷனாக போட்டு அதுக்கு ஒரு ஆள் அது அட்டன் பண்ணி ஒரு என்ஜிஓ ஃபண்டிங் ஏஜென்சி மாதிரி ஒருத்தர் இருந்து அட்டன் பண்ணி கல்வி கொடுக்கறதெல்லாம் பண்ணாங்க. நான் சில பேருக்கு அவங்க சொன்னதெல்லாம் நான் சொன்னாக்க அந்த ரெசிபியன்ட் இருக்காங்கள்ல, வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் எத்தனை பேர் வந்து கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அப்படியா பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லையா? சரி, என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதெல்லாம் தெரியும். அது யாருன்னெலாம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து 75வது பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி ஒருத்தர் போய் சொன்னார். கட்சிக்காரர் தான். அப்புறம் அவருக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நிறைய நல்லா சொல்ல முடியும். பட் ரெசிபியன்ஸ்லாம் இல்லை வருத்தப்படல. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு நான் புரியுது சார், புரியுது. அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். சார், இப்போ அதில் என்ன சிறப்பு தெரியுமா? அம்பேத்கர் சொல்லுவார், இந்தியாவில் எது நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது நடக்கின்ற விதத்திலையும் அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணமான நிகழ்வுலையும் ஒரு சாதிய பின்னணி இருக்கும். நம்மால் நம்ம இது அப்படின்னு நான் தவறுன்னு சொல்லலை. அது இந்தியாவில் அது ஒரு அமைப்பு, இந்த சிஸ்டம் அப்படி இருக்குங்கிறது வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அதாவது முன்பின் தெரியாதவங்களுக்கு செய்கிறத சொல்கிறேன். அதையெல்லாம் தாண்டி நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன இதுக்கு முன்னாடி என்ன திட்டின, இதுக்கப்புறம் நீ எனக்கு விசுவாசமாக இருப்பியா, அதெல்லாம் கிடையாது. ஐயோ, அந்த உதாரணம் சொன்ன பாருங்க, பஸ்ஸில் ஓடி வந்து ஏற ஒருத்தன், அது யாரோ ஒருத்தர் ஐயோ அப்படின்னு தூக்கி விட, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்மளே பண்ணியிருக்கோமே சார். நம்மளே பண்ணியிருக்கோம். நம்மளே அந்த உதவியை பெற்றும் இருக்கிறோம், செய்தும் இருக்கிறோம். படிக்கட்டில் 2 பேக் வச்சுட்டு ஒரு ஆயா இருந்தாங்கன்னா நம்ம போய் டக்குனு பேக் எடுத்து தூக்கி விடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலை. அதுதான் எனக்கு அவங்கள்ட்ட இன்னமும் நான் நினச்சி மாஞ்சு போகிறது அந்த உணர்வு தான். இப்படியான ஒரு மனசு உடையவங்க என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய டவரிங் பர்சனாலிட்டி வந்துட்டு போனாங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார், இப்போ பொதுவாக இப்பயும் சரி, பல காலகட்டங்கள்லையும் சரி, மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான அந்த தொடர்பு, தலைவர்களுக்குமான தொடர்பு அப்படின்றது எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கோட்ஸ் இருக்குது. அது மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கான பிரச்சனைகள் அல்லது மக்கள் குறித்து யோசித்தது, இல்லை மக்களுக்காக நேரம் செலவிட்டது, அப்படி அவங்க எப்படி தன்னை வந்து மக்களோட நெருக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சார்? அவங்க வந்து எப்படி ஜென்ரலாக இப்படி வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகும்போது அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டே வருவாங்க. இதில் எல்லாத்தையும் அவங்க பார்வையில் வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அங்கே ஒருத்தர் பார்த்தோமே, ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், கட்சிக்காரர் ஒருத்தர், ஊனமுற்றவரை நின்றுட்டு இருந்தார், யாருன்னு கேளு, 2 3 இடத்துல பார்த்துட்டேனே அவருக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்படி ஜென்ரலாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி கூர்ந்து பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. என்னென்னா, ஒரு சிறந்த நிர்வாகம் சிறந்தவற்றை வழங்குவதில் முக்கிய காரணியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ராஜ நீதின்னு ஒன்று இருக்குது. நாம் எடுக்கிற முடிவு மாதிரி ஒரு மன்னர் முடிவெடுக்க முடியாது. ஒரு
ஒரு மாணவனுக்கு வந்து லீவ் விட்டா சந்தோஷமா இருக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் லீவா வருது. இந்த வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை லீவு. அப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள் லீவா வருது. இந்த வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிறது ஒருத்தர் தான் எல்லாத்தோட இருக்கும். மனதையும் கூட. ஆனா ஒரு நிர்வாகிக்கு ஒரு கன்சைன்மெண்ட்ட வந்து திங்கட்கிழமை அமெரிக்கால டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிஇஓக்கு அந்த 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 வெள்ளிக்கிழமை வேலை செய்றது ரொம்ப அவசியங்கிறத அவர் ரொம்ப உணர்வாரு. அப்ப பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. பிரையாரிட்டீஸ் மாறுது. ராஜநீதின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிர்வாகியா, ஒரு முதலமைச்சரா, ஒரு கட்சியினுடைய தலைவரா இந்த முடிவை எடுக்க முடியுமா? எடுக்கிறோமே! அப்படிங்கிறதெல்லாம் வந்து அ அவங்கவங்களுக்கான ஒரு இன்னர் கெப்பாசிட்டி இருக்குல்ல. அதுதான் அதனுடைய வெற்றி தோல்விய முடிவு பண்ணும். நான் பார்த்த வரையிலும் சொல்றேன். உதாரணத்துக்கு தலித், ஷெட்யூல் காஸ்ட் பொம்பள பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிள்னு ஸ்கீம் வந்தது. அப்புறம் அதனுடைய சாதக பாதகங்கள அவங்க விளக்கி 2, 3 பேர், நான் உட்பட சில கருத்துக்கள சொன்னோம். அவங்க அத உடனே அ அப்ப எல்லாருக்கும் சைக்கிள் குடுத்துடலாம் அப்டின்னாங்க. அஃபிஷியல்ஸ் வந்து நம்பர்ஸோட வந்தாங்க. இல்லம்மா இது இவ்வளவு செலவாகும். இந்த ஸ்கீம்ல வருது. இது இவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும். அப்டின்னப்ப அந்த செலவுகளை மனதில வைத்து அது இல்லை என்று சொல்லுவதா? இதனுடைய தொலைநோக்கான பார்வையில இது 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 இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள மனசுல வச்சு அந்த முடிவ எடுப்பதா? அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா, அங்க தான் ஒருத்தர் எப்படிப்பட்டவங்கங்கிறது வெளிப்படும். ஒரு நி ஒரு ஒரு ரா ஒரு மன்னன் எப்படிப்பட்டவங்கிறது வெளிப்படும். அவங்க உடனே சொன்னாங்க, "இட்ஸ் ஓகே. வி வில் ஃபைண்ட் தி ரிசோர்ஸஸ். வில் கிவ் தெம் பைசைக்கிள் டூ ஆல்" அப்படின்னாங்க. அதே நேரத்தில சில நேரங்கள்ல சில முடிவுகள்ல வந்து இதில இவ்வளோ நிதி செலவாகும். அது வேண்டாம். இதில இவ்வளோ நிதி செலவாகும். இது வேண்டாம். இப்ப இந்த தாலிக்கு தங்கம் 2006 எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நான் ப்ரப்போஸ் பண்ணது 1/4 பவுனு. அவன் சொன்னான், "1/4 பவுன் என்ன? 1/2 பவுனா குடுத்துடலாம்." அந்த ஒரு முடிவு. என்ன 1/4 என்ன எதுக்கு அது? 1/2 பவுனா குடுக்கலாம். குடுக்குறதே குடுக்கலாம் 1/2 பவுன். அந்த மாரியான முடிவுகள். அங்க தான் ஒருத்தருடைய ஈர நெஞ்சு தெரியும். அந்த நான் சொன்னேன்ல, அவங்க ஒரு ஷி வாஸ் எ வெரி லவ்விங் வுமன். லவ்விங் பெர்சன். மக்களோட பயணிச்சு, எல்லா ஊருக்கு போறது ஒண்ணு வேற, தெருவுக்குள்ள போறது இல்ல அதுக்கு அவங்களே ஒரு உதாரணம் சொன்னாங்க. 2006ல ஒரு மேகசினுக்கு குமுதம்னு நினைக்கிறேன். குமுதத்துக்கு குடுத்த ஒரு பேட்டியில அவங்க சொன்னாங்க, "அ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய பெயின கேன்சர் வந்தவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லையே. பெயின்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமே. ஒரு புற்றுநோயாளியினுடைய துயரங்கள, கஷ்டங்கள இன்னொரு புற்றுநோயாளி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரி நான் வந்து இதெல்லாம் அண்டர்கோ பண்ணதுனால தான் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அவங்கள அப்சர்வ் பண்ண வரையில, அவங்களுக்கு அரசியல் மீது ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, அவங்க ஒரு பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்காங்க, "நான் அரசியல்வாதியா இருக்க விரும்பல" அப்படின்னு. "ஐ ஹேட் பாலிட்டிஷியன்" அப்படின்னு ஒண்ணு இத சொல்லியிருக்காங்க. கடைசி காலம் வரைக்குமே அவங்களுக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருந்துச்சா? இல்ல அவங்க அத எப்படி யோசிச்சாங்க? அரசியல் பத்தி அவங்களோட புரிதல் எப்படி இருந்துச்சு? இல்ல. அதாவது அவங்களுடைய இயல்புக்கு நான் சொல்றேன். ஒன்ற விரும்புறோமோ இல்லையோ, அந்த நேரத்தில நமக்கா நம்ம அந்த ரோல ப்ளே பண்ணணும்னு வந்துருச்சுன்னா, அத சிறப்பா ப்ளே பண்ணணும். அதுதான் அவங்களுடைய சிந்தனையா இருந்தது. வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட், இஃப் ஐ அம் கால்டு டு டூ சம்திங், ஐ வில் டூ இட் வெல். அதான் அவங்களுடைய சிந்தனை. இப்ப நீங்க நெறைய அறிக்கைகள் அவங்களுக்கு குடுத்துருக்கீங்க. நெறைய விஷயங்கள் சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா சார்? ஏதோ ஒண்ண பார்த்துட்டு உங்கள அதீதமா பாராட்டியிருக்காங்களா? "இது ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருக்கீங்க" ஓ! அப்படின்னு எஸ். சொல்லியிருக்காங்களா? எவ்வளவோ. அவங்க எப்படி சார் கூப்பிடுவாங்க? அது எவ்வளவோ, எவ்வளவோ. அதில வந்து எவ்வளவோ அவங்க எப்படி அழைப்பாங்க சார்? எப்படி என்ன கூப்பிடுவாங்க? வந்து அவங்க மிஸ்டர் பெர்னார்ட்ன்னு சொல்லுவாங்க. கடைசி வரையும் முதல் நாளிலிருந்து கடைசியாக யூடியூப்ல கூட இருக்கும் அது. கடைசியா அவங்கள நான் முகமுகமா சந்திச்சதுங்கிறது, முதலமைச்சரா இந்த 2016 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் அவங்க பூங்கொத்து குடுத்தாங்க.
நான் அப்போ அங்கே போயிருந்தேன். ரிசல்ட் வர்ற அன்றைக்கி அந்த அறிக்கை எழுத வேண்டியிருக்கவங்க தான் அங்கே போயிருந்தேன். சரி நானும் அந்த ப பூங்கொத்து கொடுத்தேன். "வாங்க, வாங்க, வாங்க மிஸ்டர் பெர்னார்ட் வாங்க" அப்படின்னாங்க. அதுதான் அதான் கடைசி வரலையும் அவங்க என்ன மிஸ்டர் பெர்னார்ட்னு தான் கூப்பிடுவாங்க. சில என் மேலே அவங்களுக்கு எதுவும் வருத்தம் இருந்தாங்கிறதுக்கான நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு உருவாகலை. நான் வந்து ஐ சா ஹர் அஸ் எ டீச்சர். நான் ஏன்னா அவங்கள்ட்ட முதல் நாள் பழகுனதுலேருந்து அவங்க பழகுற விதமும், அவங்க பேசுகிற விதமும், அவங்க எதை செய்தாலும் ஒரு நேர்த்தியாக செய்கிற விதமும், அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப ரொம்ப நிறைய பழகுறதுக்கு எது மாதிரியான மனிதர் சார் அவங்க? நாம் எப்படி அவங்களோட பழகுறோமோ அதை விட 100 மடங்கு அதே முறையில் நம்மள்ட்ட பழகுவாங்க. நாம் வந்து அவர்களுக்கு அவங்க நம்பிக்கையை நம்ம சிதைச்சிட்டோன்னு நினச்சாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. இவ்வளவு நம்பினனே, இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அந்த யூடியூப் நீயுமா அப்படின்னு நினச்சிருவாங்க. நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகம் அல்லது ஒருத்தர் நம்பினவங்க ஏமாத்துனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க உங்களுடைய ஸ்கீம் ஏதோ எழுதி கொடுத்தது, அதை பாராட்டியிருக்காங்க அப்படின்றத பத்தி ஆமாம்மா. அது நான் நிறைய சொல்லுவேன். எல்லா அறிக்கையுமே, எந்த ஒரு அறிக்கையுமே. பட் ஏதோ ஒரு ஞாபகம் இருக்குல்ல சார், இது படிச்சுட்டு எல்லாமே அவங்க- நான் ஒண்ணு சொல்றேனே, இந்த அறிக்கை எழுதி டைப் பண்ணி போகும். அவங்களுக்கு போகும். படிச்சு பார்த்துட்டு அனுப்புவாங்க. நல்லா இருந்தா பெரும்பாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லைன்னா ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அது வேண்டாம். ஆனா பட் எல்லாமே வாசிப்பாங்க. நீங்க கொடுத்தாலும் அதை வாசிச்சுட்டு தான் அதை இல்ல publish அவங்க ஆகும். சொல்லி தானே நாங்க ஓகே எழுதுறோம். ஓகே. அவங்க சொல்லித்தானே நாங்க எழுதுறோம். சில சில அறிக்கைகளை அரசு அதிகாரிகள் எழுதுவாங்க. சில அறிக்கைகளை வந்து அந்த அரசு அதிகாரிகள் எழுதுறத ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இல்லாமல், அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக மட்டும் இல்லாமல், மக்களுக்கு போய் அது அது கம்யூனிகேட் பண்ணணும். அது வந்து எஃபெக்டிவாக போய் மக்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னா, அது என்ன மாதிரி ஆள்கிட்ட வரும். நாங்கள் எழுதுவோம். 2010ன்னு நினைக்கிறேன். 10ஓ 9ஓ இந்த மகளிர் தினத்துக்கு ஒன்று எழுதியிருந்தேன். அவங்க அந்த அறிக்கையினோட எண்டில் மிக சிறப்பாக இருந்தது. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் ஜே அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் ஏதோ ஒரு ஸ்பீச் ஒன்று எழுதியிருந்தேன். மன்னார்குடியில் பேசுகிறாங்க. திருவாரூரில் தான் நினைக்கிறேன். திருவாரூரில் அந்த குளத்துக்கு தென்கரையில் பேசுகிறாங்க. அது அந்த ஸ்பீச்சை நான் அது திருச்சியிலேருந்து கிளம்பும்போது தான் சொன்னாங்க ஹெலிகாப்டரில். அது இதை பற்றி ஒரு ஸ்பீச் எழுதுங்கன்னாங்க. அங்கே எழுதி கொடுத்தேன். அருமையாக டெலிவர் பண்ணாங்க. திரும்ப வந்து ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் ஏறும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாங்க, ரொம்ப அருமையாக எழுதிட்டீங்க மிஸ்டர் பெர்னார்ட். மார்ட்டின் லூத்தர் எல்லாம் கோட் பண்ணி, மார்ட்டின் லூத்தர் கிங்கை கோட் பண்ணி ரொம்ப அருமையாக எழுதியிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப கூர்மையாக செய்வாங்க. அதில் அவங்க வந்து நான் இவனுக்கு நாம் போய் பாராட்டுறதா அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஐயா சே அந்த சிறுமையெல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட. பொதுவாக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்களே சார். பொதுவாக ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா யாருக்கு இன்செக்யூரிட்டி இல்லை? லைஃபே இன்செக்யூரிட்டி தானே. இப்போ உங்களுக்கு இல்லாத இன்செக்யூரிட்டியா, எனக்கு இல்லாத இன்செக்யூரிட்டியா? இன்செக்யூரிட்டியால் தானே சீட் பெல்ட் போடுறோம். இன்செக்யூரிட்டியால் தானே பிரேக்கே வச்சுருக்கோம் வண்டியில். லைஃபுங்கிறதே இப்போ விங்கிங் ஆஃப் த ஐயே ஒரு இன்செக்யூரிட்டி தானே. பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க. டக்குன்னு அதை படித்த உடனே டக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும் அப்படின்ற அந்த தோன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அது வந்து சிறப்பாக யார் செஞ்சாலும் அதை பாராட்டுவாங்க. சினிமாவிலலாம் கூட அவங்களோட நடித்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சீன் யாராவது கோ ஆர்டிஸ்ட் பிரமமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப ரசிப்பாங்களாம். ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப ரசிப்பாங்களாம். ரசிக்கிறது மட்டும் இல்லை, நாம் அதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைப்பாங்களாம். ஆமாம். இப்போ நான் என் அறிவுக்குட்பட்டு நான் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி புத்தகம் வாசிக்கிறப்ப நான் பார்த்து வியந்த விஷயம், அவங்க புத்தகத்து மேலே அதிகமாக
படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உலக அரசியல் பேசுவாங்க, ரஷ்யன் பாலிடிக்ஸ் பேசுவாங்க, லிட்ரேச்சர் பேசுவாங்க அப்படின்னு அவங்க தொடர்ந்து அத வாசிப்புல வந்து அவங்க கவனம் செலுத்திட்டே இருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி டைம் இருந்துச்சு? நீங்க புத்தகத்த பத்தி எத உரையாடி இருக்கீங்களா? ஏன்னா நீங்களும் அதிகம் வாசிக்கக்கூடிய ஒரு நபர். புத்தகங்களை குறித்து உரையாடுகின்ற வாய்ப்பு எனக்கு பெருசா ஏற்பட்டதில்ல. ஆனா நான் பாசிங்ல ஏதாவது 1, 2 ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கூட, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸ்பீல்பர்க் படம் ஏதோ ஒரு படம், டூவெல்னு ஒரு படத்த பத்தி அ சொன்னேன். டூவெல்ல அப்படின்னு சொன்னேன். நீங்களும் கிடைச்சா பாருங்க. டூவெல். டூவல். பாருங்க. ஸ்பீல்பர்கோடைய ஃபர்ஸ்ட் படம். அ அப்ப அவங்க சொன்னாங்க, "டு ஸ்பீல்பர்க் வாஸ் 19 இயர்ஸ் ஓல்ட் வென் ஹி டைரக்டட் தட் ஃபில்ம்" அப்படின்னாங்க. இப்ப நம்ம என்ன நம்ம அதாவது அது அவங்க அந்த மாரி ஆட்கள் தான் தலைவர் ஆவாங்க. அந்த மாரி அதாவது ஒரு லீடர் ஆகுறது சாதாரண விஷயம் இல்ல. லீடர் ஆகுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது நான் நெறைய பார்த்துட்டேன். இப்போ எ நான் தான் ஒரு 2, 3 பேட்டியில கூட சொல்லியிருந்தேன். நான் பார்த்த மிகப்பெரிய லீடர்னா, ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் குர்ட் வால்டேம். 78ல பார்த்தேன். 79ல பார்த்தேன். வாஜ்பாய், இந்திரா காந்தி இந்த மாரி இப்ப நீங்க என்னோட உட்காந்து பேசுற மாரி ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்ல உங்களோடலாம் பேசுகின்ற பெரிய வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ஒருத்தரோட 1 மணி நேரத்துக்கு மேல ஒண்ணும் பேசி அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. 1 மணி நேரம் போதும் ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அ எல்லார்ட்டயும் ஒரு ஒரு பொது குணம் இருக்கும். அவங்க மத்தவங்களிடமிருந்து வேறுபட்டவர்களா இருப்பாங்க. எம்பிலாம் லீடர் கிடையாது. மந்திரிலாம் லீடர் கிடையாது. எம்எல்ஏலாம் லீடர் கிடையாது. ஒரு ஒரு எளிய பள்ளிக்கூடத்தில வாத்தியாரா இருப்பாரு அவரு. பிரமாதமான லீடரா இருப்பாரு அவரு. என்ன சார் லீடர்ஷிப்னா அத எப்படி கோட் பண்றீங்க? லீடர்ஷிப்ங்கிறது அது 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 ஒரு ஒரு த ஒரு 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 தலைமை தன்மை அது. அது வந்து எப்படின்னா, அ மென்டல் அலர்ட்னஸ், மென்டல் ஷார்ப்னஸ், எதையும் ஒரு பரந்துபட்டு பார்க்கறது, ஒரு ஒரு தெளிந்த மனநிலையோட இருக்கிறது, ஒரு தன்னலத்த கடந்த ஒரு சிந்தனையா இருக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு அதுல. அவங்கலாம் அவங்க சாதாரண மனிதர்களா இருக்க மாட்டாங்க. அசாதாரண மனிதர்கள் தான் அவங்கலாம். நீங்க நம்ப தம்பி விஜய் இருக்காரே தமிழக வெற்றிக் கழக தலைவர். அவரு என்னுடைய மாணவர். அவரோட நான் சிங்கப்பூருக்கு அவர அழைச்சிட்டு போய் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். ஆ லோயலாவுல பிஸ்காம் படிச்சாரு. பல்வேறு சந்தர்ப்பங்கள்லாம் அவர பார்த்துருக்கேன். ஆ அதெல்லாம் வந்து நீங்க யூ வில் தே ஆர் டிஃபரண்ட் பீப்பிள். அவங்களுடைய சிந்தனையும், செயல்முறைகளும், அவர்களுடைய ஒவ்வொரு நேரத்திலயும் அவங்க செய்ற ஒவ்வொரு விஷயமும், அது மத்தவங்கள்ட்டருந்து வித்தியாசமா இருக்கும். ஈவன் நீங்க அத விஜயும் ஆட் பண்றீங்க அதுல. அவர் வித்தியாசமானவர்ன்னு சொல்றேன். அதாவது ஆ சிங்கம் சிங்கம் தான். அந்த மாரி ஒரு ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது விஜய்க்கு அது வந்ததுல எனக்கு ஆச்சரியமே இல்ல அது. ஏன்னா ஹி வாஸ் எ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பெர்சன். ஈவன் இன் காலேஜ் ஹி வாஸ் எ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பெர்சன். எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கேள்வி சார். இது கரண்ட் பாலிடிக்ஸோட நான் கேட்கிறேன்னு நினைக்க வேணாம். இப்ப விஜய் அவர்கள் வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ண மாட்றாரு, மக்கள போய் சந்திக்க மாட்டேன்றாரு, கலார்ன்னு பேச மாட்டேன்றாரு. அவர் எவ்வளவு நாள் யார சந்திச்சாலும் 1 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து கேட்கிறாரு. ஆனா பேசவே மாட்டேன்றாரு. அவர் எப்பயுமே பேச மாட்டாரு. எப்பயுமே பேச மாட்டாரு. ஆனா நீங்க ஒரு நான் காலேஜ்லயே கவனிச்சிருக்கேன். ஹி வாஸ் எ வெரி குவைட் மேன். ஆனா ஒரு ஃபர்மா ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு ஃபர்மா ஒரு முடிவு எடுப்பாரு. அதாவது விஜய் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாருன்னா, அவர் இப்ப மட்டும் இல்ல. நான் ஒரு சின்ன பையனா பார்த்ததுலேருந்து 18 வயசுலேருந்து பார்த்தேன். 18 வயசுலயும் அவர் அப்படிதான் இருப்பாரு. சிங்கப்பூர்ல ஒரு லைவ் டெலிகாஸ்ட் கூட்டிட்டு போனேன் 96க்கு. 1996 7 97ன்னு நினைக்கிறேன். 97 அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர். அவங்க அம்மா திருமதி ஷோபாவும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். 96ல 97ல தீபாவளின்னு நினைக்கிறேன். 97 தீபாவளிக்கு. 93க்கு அப்புறம் கல்லூரியில அவர் இல்ல.
ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் 97ல் அவரை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன். அப்பயுமே அவர் வந்து அப்போ நல்ல ஸ்டார் ஆயிட்டாரு. அப்பயுமே அவர் வந்து கல்லூரியில எப்படி பணிவா, பதுவுசா இருந்தாரோ என்கிட்ட, அப்படிதான் இருந்தாரு. ஓகே. ம். அ அதனால எ லீடர் அப்படிங்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையோட இருப்பாங்க. அத நீங்க ஜெயலலிதா அவர்கள்ட்டயும் உணர்றீங்க. விஜய் அவர்கள்ட்டயும் உணர்றீங்க. ஏதோ ஒரு எல்லா டிஃபரெண்ட் இருக்கு. எல்லா நார்மல் பீப்பிள்ல இருந்து கொஞ்சம் ஆமாமா. வித்தியாசப்படுறாங்க. எல்லா லீடர்கள்ட்டயும் நான் பார்த்துருக்கேன். அதான் நான் முதல்ல சொன்னேனே, பதவியில உட்கார்றவங்கலாம் லீடர் கிடையாது. அது ஒரு ரோல் தே ப்ளே. அது ஒரு அ அது அது ஒரு ரோல் தே ப்ளே. ஆனா லீடர்ஷிப் அப்படிங்கிறது அ அது வேற விஷயம். அது வந்து நம்ம பார்த்து வியந்து அவங்க செய்ற ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கும். வேறுபட்டதா இருக்கும். அதுல வந்து தவறுகள் நடக்கும், பிழைகள் நடக்கும், வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும். அது வேற விஷயம். அவங்களுடைய பெர்சனாலிட்டிங்கிறது அது வேறையா இருக்கும். சார், அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், புரட்சித் தலைவி அப்படின்ற பட்டம் இப்படி அப்படியே மாறிக்கிட்டே இருந்து, அம்மா அப்படின்னு எல்லா மக்களும் அழைக்கிறாங்கல்ல சார். அந்த ஒரு மாற்றம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்கள அம்மா அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் அதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏதோ ஒரு வகையில அது மாதிரி ஒரு நேம்ஸ் தனக்கு வந்துரணும் அப்படின்னு அந்த ஒரு இதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தி இன்ன வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல போய் பேசுறப்ப, அதிமுக ஆட்சியான்றப்ப அம்மா ஆட்சி அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் பேசுறாங்க. அந்த அம்மா அப்படின்ற அந்த டெர்ம் எல்லார்கிட்டயும் கனெக்ட் பண்றதுக்கு அவங்க எது மாரி முயற்சி பண்ணாங்க சார்? இல்ல அது இயல்பா அவங்க வந்ததா அது? முயற்சி பண்ணிலாம் நடக்கல. 91, 96ல நடந்த அவங்க ஆட்சி இருக்குல்ல. அவங்க வந்து 42 வயசுலயோ, 43 வயசுலயோ சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. முதல் அனுபவமே சீஃப் மினிஸ்டர் தான். பஞ்சாயத்து தலைவரா இருந்து, பேரூராட்சி தலைவரா இருந்து, எம்எல்ஏவா இருந்து, மினிஸ்டரா முனிசிபல் இருந்து. சேர்மனா இருந்து, மேயரா இருந்து, அ மந்திரி அமைச்சரா இருந்து, அந்த மாரி கிராஜுவலா வரல. எடுத்தோனமே முதலமைச்சர் தான். அதனால அவங்களுக்கு அந்த நிர்வாகம், நிர்வாக அமைப்பு ம் அதெல்லாம் தெரிந்திராத ஒரு காலகட்டம். அப்புறம் அந்த நிர்வாகத்த சரியா செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில வந்து அவங்களுக்கு நெறைய டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க முகத்தில இருந்த ஒரு கனிவு, அவங்க எடுத்த சில ஃபர்ம் டெசிஷன்ஸ். சுனாமி அப்பல்லாம் அவங்க மேற்கொண்ட நீங்கலாம் சின்ன பையனா இருந்திருப்பீங்க அப்ப. சுனாமி சமயத்துலலாம் அவங்க மேற்கொண்ட நிவாரணப் பணிகள், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவங்களுடைய இத்தகைய செயல்கள் வந்து அவங்களுடைய ஆட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகள், அதெல்லாம் மெல்ல, மெல்ல, மெல்ல அவங்கள எல்லாரும் அம்மா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வச்சது. அம்மான்னு அழைக்க மனசு இல்லாதவங்க கூட அம்மையார்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது வந்து அத தான் நான் லீடர்ன்னு சொல்றேன். ஓகே, புரியுது. தங்களை ஒரு எவல்யூஷனுக்கு உட்படுத்திக்குவாங்க. தன்னுடைய தவறுகள திருத்திக்குவாங்க. திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு ஒரு மிஷன் இருக்குன்னு உணருவாங்க. அந்த மிஷனுக்கு ஏற்ப வாழ்வாங்க. அதனால அவங்க அந்த அந்த எவல்யூஷன் வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நடந்தது. நீங்க 96லலாம் அவர்கள் மீது இருந்த விமர்சனம் மிக கடுமையா இருந்தது. அவங்க அவங்க அதோட ஃபினிஷ்டுன்னு பலர் நினைச்சாங்க. நானே அவங்கள ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கேள்வி கேட்டேன். "இனிமே உங்களுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்டேன். "இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இவ்வளவு அவங்களே எ தோத்து போனாங்க. அவங்க நீங்களே தோத்து போனீங்க. உங்க கட்சி இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இவ்வளவு இனிமே அதிமுகங்கிறது எங்க எழுந்துச்சு வரப்போகுது? என்ன எம்ஜிஆரா இருக்காரு?" அப்படிலாம் நான் கேட்டுருக்கேன். நான் கேட்டேன் அவங்கள. அ அந்த கேள்வியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப, "அடடா! இப்படி ஆயிடுச்சே! நம்மள கரெக்ட் பண்ணிக்கணுமே! நம்மள செப்பனிட்டுக்கணுமே!" அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க. ஷி ஃபெல்ட் ஷி ஷுட் கரெக்ட் ஹெர்செல்ஃப். நீங்க எங்கே வாழ்க்கை தொடங்கும்? அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும். பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும்னாரு கண்ணதாசன். அந்த மாரி
நம்மளே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நம்மள மாதிரியான சிம்பிள் லைஃப் வாழ்றவங்களே, பல்வேறு நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு அப்ப சரியா தெரியுது, அப்புறம் தப்பா போகுது, அப்புறம் தப்பா தெரியுது. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் நமக்கு தெரியாம போகுது. ஏன்னா, தட்ஸ் தட்ஸ் த வல்னரபிலிட்டி ஆஃப் தி ஹியூமன் மைண்ட், டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதனால தான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்கெல்லாம் எம்பசைஸ் பண்ணது என்ன? மனிதன் தன்னை வெற்றி கொள்ளணும், தன்னை உணர்ந்து கொள்ளணும். அதுதானே அவங்க சொன்னது. கன்ஃப்யூஷியஸ்னுடைய அதுவும் அதானே. சிவிலைஸ்டு மேன் தானே கன்ஃப்யூஷியஸ்னுடைய ஃபிலாசபி. ஒரு சிவிலைஸ்டு மேன். அதை நோக்கி தான் வாழ்கிறோம் அப்படின்னு. அது மாதிரி அவங்க தன்னை செப்பனிட்டுக்கிட்டாங்க, தன்னை மோல்டு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் இருந்தவங்க இல்லை. இது எல்லாமே அவங்களுக்கு புதுசு. தவறுகள் நடந்திருக்கலாம், நடந்தது. அது யாருடைய ஆட்சியிலையும் நடக்கும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒபாமாவையும், கிளின்டனையும், ஜோ பைடனையும் அவங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டே கிழிக்கிறாரு பதவியேற்பு விழாவில். யோசிச்சு பாருங்க. இப்போ ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் சரியா? இன்னைக்கு அவர் சரின்னு நினச்சிட்டு சில விஷயங்கள் செய்கிறாரு. அது நாளைக்கு என்ன மாதிரி இந்த சமூகத்தினுடைய அமைப்பு மாற சமூகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம் மாற சமூகத்தினுடைய இக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மாற இதுவும் மாறும். நம்ம எடுத்த முடிவுகள் சரி தவறு அப்படிங்கிற கேள்வியும் வரத்தான் செய்யும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்விகளை எப்படி சார் எதிர்கொண்டாங்க? ஏன்னா 96 நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான தோல்வி அது. அவங்க லைஃப்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்திருக்கு. அவங்க எம்ஜிஆர் அவர்கள ரொம்ப ஆதர்சமான குருவா நினைச்சாங்க. திடீர்னு எம்ஜிஆர் அவர்கள் மறைவு, அதுக்கப்புறம் கட்சியில அவங்க ஓரங்கட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் 91ல அவங்களே கட்சியை நின்று ஆட்சிக்கு வராங்க. இப்படி நிறைய அவங்க கரியர்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல. அவங்க தோல்வியை எப்படி எதிர்கொண்டாங்க? அவங்க நீங்க தனிப்பட்ட முறையில பார்க்குறப்ப அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அவங்க கிட்ட அதை பத்தி உரையாடி இருக்கீங்களா? நான் உரையாடினதில்லை. தோல்வி பற்றி உரையாடினதில்லை. வெற்றியை பற்றியும் உரையாடினதில்லை. அவங்கள்ட்ட உதாரணத்துக்கு 2011 எலெக்ஷனில் நான் அவங்கள பேட்டி எடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நான் காலையிலே போயிட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு போயிருப்பேன். நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் அப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் ட்ரெண்டு வர நிறைய ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஹால் மாதிரி இருக்கும் பாய்ஸ் கார்டனில். அங்கே வந்து எல்லோரும் இருந்தாங்க, நானும் அங்கே இருந்தேன். இவங்க இந்த ரைட் சைடு ரூமில் அவங்க ஆஃபீஸ் ரூமு அதுலேருந்து வெளியில் வந்தாங்க மேலே படியேறி மேலே போகிறதுக்கு. எப்படி திரும்பி பார்த்தாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன். அவ்வளோ பேருக்கு மத்தியில் என்ன மிஸ்டர் பெர்னார்ட் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா ஒரு இன்டர்வியூன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன் அப்படின்னு. ரிசல்ட் எல்லாம் வரட்டும், இப்போ தானே என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, ரிசல்ட் எல்லாம் வரட்டும். அப்போ நான் வெயிட் பண்ணட்டுமா, வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு. நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் தான் ஜெயிக்க போகிறேனே, பேட்டி கொடுக்குறேனே அப்படிலாம் இல்லை. அதனால் எதையும் ஒரு மோன தவநிலை. வெற்றி தோல்வி வரும் போகும். அந்த மாதிரி அது அவங்க நெவர் பாதர்ட் ஹர். இந்த ஒரு ஸ்கீம் எத்தனை வருடம் ஆனாலும் இனிமேல் இந்த ஒரு ஸ்கீம் மாதிரி பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் வந்து மக்களுக்காக செய்ய முடியாது. இல்லை இது இன்னும் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கீம் தான் தி பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்ன ஸ்கீம்ஸை சொல்வீங்க? இப்போ டக்குன்னு எல்லாருக்கும்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் நிறைய ஸ்கீம் இருக்குது. அம்மா உணவகம் மாதிரி நிறையா இருக்குது. உங்களுடைய பார்வையில் இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ண டிசிஷனில் பெஸ்ட் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்கீம் சொல்லுங்கள். அதாவது சில விஷயங்கள்லாம் ரொம்ப யூனிக். இப்போது ஸ்கீம்ங்கிறது சூழலையும் அந்த மக்களுடைய வாழ்கின்ற மக்களுடைய பண்பாட்டையும் பொருளாதார அமைப்புகளையும் பொறுத்து அமையும். அதனுடைய யூனிக்னஸ் இருக்கும். அதில் 2-3 விஷயங்கள் வந்து ஃபேண்டசி தான் அதெல்லாம். உதாரணத்துக்கு இந்த அம்மா உணவகம், அது வந்து அவர் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணார். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு மேயர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த அம்மா உணவகம் ஒரு கான்செப்ட் வந்தது.
அதை 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 போற்றி போஷாக்கு பண்ணி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டாந்து நிலை பெறச் செய்தது வந்து ஒரு மகத்தான திட்டமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டமாக நான் பார்க்குறேன். இன்னும் பல அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க போகும்போது அப்போல்லாம் இரவு பகல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம். அங்கங்கே ரோடுகளில் திடீர்னு அங்கங்கே இந்த புதரு பொந்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து பெண்கள் எழுந்துச்சு எழுந்துச்சு நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியல என்னன்னு. எதுக்கு இங்கே இந்த வனாந்தரத்தில் இந்த மாதிரி இங்கே 4 பொம்பளை 2 பொம்பளைங்க நிற்கிறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ தான் வண்டியில் இருந்தவங்க அவங்களுக்கு சொன்னாங்க, இல்லைம்மா பெண்கள் வந்து டாய்லெட் போகணுன்னா இருட்டில் தான் போவாங்க. இவங்கெல்லாம் ஓப்பன் டாய்லெட் தான். இவங்களுக்கெல்லாம் வசதிகள் இல்லை. அதனால தான் அங்கேருந்து புதரில் இருக்கிற அந்த வெளிச்சம் கண்டா எழுந்துச்சு நிற்பாங்க, உட்காந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம்னு 100கணக்காக தமிழ்நாடு பூரா கட்டினாங்க. தண்ணி, நடுவில் ஒரு வாட்டர் டேங்க், சம்பு மாதிரி இருக்கும், வாட்டர் டேங்க், மோட்டர், தண்ணி வர்றதுக்கான மோட்டர், பைப்பு, துணி துவைக்கிறதுக்கான கல், சுற்றிலும் டாய்லெட்ஸ். எங்கள் ஊரில் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா கட்டினாங்க. அதெல்லாம் அது அவங்களுடைய திட்டத்தில் உருவானது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படியா, இப்படி தானே, இவ்வளவு கஷ்டமா, இது எவ்வளோ ஒரு துயரம், அதுலேயும் பெண்களுக்கான சில நாட்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அது சொல்லி சொல்லி மாஞ்சு போனாங்க. அவங்க இது என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போனாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணியிருக்கணும், இன்னும் கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் நான் அந்த முதலிடம் நோக்கின ஒரு நிகழ்ச்சிக்காக பல தொகுதிகளுக்கு நான் போனேன். அங்கங்கே நான் பார்த்து ரொம்ப அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு. சில இடங்களில் தான் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குன்னப்போ அதை சுகாதார குழுவோட லிங்க் பண்ணாங்க. லிங்க் பண்ணி அவங்க அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒரு ஃபண்டு போகிற மாதிரி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இப்போது அமெரிக்காவில் இந்த ஸ்கீம் வந்து இது ஒரு ஸ்கீமா, டாய்லெட் கட்டுறது ஒரு ஸ்கீமான்னு கேட்கலாம். ஜெர்மனிலேயோ, அமெரிக்கா, யூரோப்லேயோ, ஜப்பான்லேயோ, அமெரிக்காவிலையோ, ரஷ்யாவிலையோ கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபிலிப்பீன்ஸ் எடுத்துங்களேன். ஃபிலிப்பீன்ஸில் அவங்க எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் ஓப்பன் டிஃபகேஷன் இருக்காது. அது அவங்க கல்ச்சரில் அது கல்ச்சர். ஆமாம், நம்ம ஓப்பன் டிஃபகேஷனுக்கு நம்ம பழகிட்டோம். ஏன்னா அது அள்ளுறதுக்குன்னு ஒரு ஜாதியை உருவாக்கி வச்சுட்டு, கட்டமைப்பு வச்சுட்டு, அதில் நமக்கு வந்து பெரிய நம்ம மனசாட்சி அதில் உறுத்தப்படவே இல்லை. ஏன்னா அதில் ஒரு அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அதில் இருக்குது. அப்போ கல்ச்சருக்கு ஏற்ப உங்களுடைய ஸ்கீம்ஸினுடைய மேன்மை மாறும். அந்த அம்மா கொண்டாந்த அந்த ஸ்கீம் ரொம்ப பிரமாதமான ஸ்கீம். அது செல்வி ஜெயலலிதா அவர்களோட கடினமான காலகட்டம் இதுவாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களாகட்டும், இல்லை நான் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயரை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இது வந்து அவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் குறிப்பிட முடியும்? அது வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு 1970 71 72 73 நினைக்கிறேன். 70 இயர் எனக்கு எக்ஸாக்ட்லாக எங்கே இல்லை, பட் ஏர்லி 70s. அப்போ அவங்களுக்கு 22 வயசோ என்னவோ தான் அவங்க மதர் இறந்தப்போ. அதை நினச்சி பாருங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உலக புகழ், ஏராளமான வருமானம், செல்வமும், ஒரு அழகிய திறமை மிக்க பப்ளிக் அக்செப்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு, யாருமே இல்லை. அந்த நினச்சி பாருங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப துயரமான நாட்கள்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த செக் புக் எங்கே இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளியர் பண்ணணுன்னாலே அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்குது, செக் புக் எங்கே இருக்குது, அதில் யார் கையெழுத்து போடணும், அது கூட எனக்கு தெரியாதுன்னாங்க. எங்கே இருக்குது, எனக்கு என்ன வாட் ஐ ஆம் ஒர்த் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அது அந்த இப்போ அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையுமுடையோம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வெந்தரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே.
அந்த பௌர்ணமிக்கு எங்கள் அப்பா எங்களோட இருந்தார், எங்கள் ராஜ்யம் எங்களோட இருந்தது. இந்த பௌர்ணமிக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் ராஜ்யம் இல்லை, அந்த எதிரி மன்னன் எங்கள் ராஜ்யத்தை கைப்பற்றிக்கிட்டான், எங்களுக்கு எங்கள் அப்பாவும் போயிட்டாரு அப்படின்னு பாரி மகளிர் பாடின பாடல் தான் இலக்கியத்திலேயே மிகவும் மிகவும் துயரமான பாடல்னு கணிக்கப்படுது, சொல்லப்படுது. அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் திடீர்னு ஷூட்டிங்கில் இருக்காங்க, செய்தி வருது அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டுன்னு. ஓடி வந்து பார்க்குறாங்க, அம்மா கீழே விழுந்து அடிபட்டு அட்மிட் ஆகலை, கை முறிஞ்சு அட்மிட் ஆகலை, வாந்தி பேதியால் அட்மிட் ஆகலை, ஃபீவரால் அட்மிட் ஆகலை, நினைவிலிருந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ கடைசியில் சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை, இல்லை எது எது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு நாள் கல்லூரியில் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்தது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பி வாங்கன்னு. அது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை இரவாயிடுச்சு. சனிக்கிழமை எனக்காக நண்பர் ஒருத்தர் இருந்தார், எனக்காக கான்சுலேட்டை திறந்து வீசா குத்தி அன்று இரவோடு இரவாக என்னை அனுப்பி வச்சாங்க. போனால் எங்கள் அப்பா கோமாவில் படுத்திருக்காரு. எனக்கு என்ன நடந்தது, என்ன ஹவு டு ஹேண்டில் ஃபர்தர் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை அந்த காலையில் தான் எங்கள் அப்பா எனக்கு எழுதின ஒரு 6 பக்க கடிதத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது முதல்ல எழுதின கடிதமா சார்? முதல்ல எழுதின கடிதம். ஓகே. அப்போல்லாம் 10 நாள் ஆகும் மெயில் லெட்டர் வர்றதுக்கு. அப்போல்லாம் இமெயில் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஃபோனே கிடையாது. எங்கள் வீட்டில் ஃபோன் கூட கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தான் வந்தது. அந்த மாதிரி நான் அதனால் அதை அந்த சூழல் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எப்படி அவங்க அந்த இடத்துல யோசிச்சிருப்பாங்க? என்ன அப்பயாவது எனக்கு 29 30 வயசு நினைக்கிறேன், 30 வயசு எனக்கு. எனக்கு அப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, மகள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் போய் ஐ வென்ட் டு பரி ஹிம் தான். பேசலாம் ஒன்றும் கிடையாது. 5 நாள் கோமாவில் இருந்தேன். அதே மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. அதான் அவங்க சொல்லுவாங்க அன்றைக்கி. அப்போ அந்த இது ஹாஸ்பிட்டல் பில்லை கூட எப்படி செட்டில் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் தலைவர் தான் செட்டில் பண்ணார் அப்படின்னாங்க. அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடின்னு நான் பாருங்க. அந்த மாதிரி பலவற்றை வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடின்னு தான் அந்த பாரி மகளிர் பாடலை சொல்கிற மாதிரி தான் நம்ம இதையும் ஒரு மேற்கோளாக சொல்ல வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் கடைசியாக சந்தித்ததா ஒரு நாள் சொன்னீங்கல்ல சார். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் அப்படிம்பாங்க, இதுதான் லாஸ்ட்டாக இருக்குமோ. எனக்கு அது நிறைய மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு, இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்குமோ அப்படின்னு மனசுல ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அவங்கள இயல்பாக பேசிகிட்டு இருப்போம், மறுபடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம சந்திக்கவே மாட்டோம். அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்திருக்கும். நீங்கள் அப்படி இதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப உறுதியா, அதாவது என் பிள்ளைங்க வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. 95 நினைக்கிறேன், 2015 செக்ரட்டேரியட்டில் பார்க்குறோம். நான், என் மனைவி, என் பிள்ளைகள். இல்லைம்மா அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அம்மாவை பார்த்துட்டு போகணும் என்ன சொன்னாங்க. ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த கடைசி வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அறிவுரை சொல்கிறாங்க. நீ நல்ல டாக்டராக இருக்கணும், நீ நல்ல இதில் நல்லா வரணும், நீ இதில் 3 பெண் குழந்தைகள். அந்த இப்போ என்னுடைய மகள் ஒரு பொண்ணு வந்து யூஎன்ல அஃபிஷியலாக இருக்குது, இன்னொரு பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட்டு, இன்னொரு பொண்ணு இங்கிலாண்டில் டாக்டராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ப அறிவுரையை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துட்டு அங்கே சர்ச் ஒன்று இருக்குது செக்ரட்டேரியட்டில், அங்கே போனோம். எனக்கு அது தோணுச்சு, இது இனிமேல் எப்போ சந்திக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து அம்மாவோட எப்போ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்க போகிறோம்
அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. அதுதான் கடைசியா நீங்க சந்திச்சது அவங்க என் பிள்ளைகளோட குடும்பத்தோட. குடும்பத்தோட. அது என் மனசில் அப்போ தோணி போச்சு எனக்கு. எப்போ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரப்போகுது, இந்த மாதிரியான ஒரு இன்டிமசியோட குகனோடு ஐவரானோம் அப்படின்னு கம்பன் சொன்ன மாதிரி, நம்ம 5 பேரோட அம்மா 6 பேரா எப்போ இனி சந்திக்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். சார் 5 டிசம்பர் 2016 அவங்கள் மறைந்த தினம். அந்த நியூஸ் முதல்ல எப்படி நீங்க கேள்விப்படுறீங்க? எல்லாரும் டிவி மூலம் நான் அன்னைக்கு காலையில் அப்போலோவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை அப்போலோவுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது என் மனைவியோருடைய கிளாஸ்மேட் ஒரு அம்மா பழனியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அது மாதிரி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு நியூஸ் ஓடுது பிரமி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுலேயே ஒன்று வந்து தலைமை கழகத்தில் கொடி அரைக்கம்பத்தில் பறக்குதுன்னொன்னையுமே நான் அப்படி தான் எனக்கு தெரியும் எனக்கு. அப்புறம் 6ஆம் தேதி காலையில் ராஜாஜி காலுக்கு போனேன். எனக்கு ரொம்ப அவர் மத்திய அமைச்சராக இருந்த ஒரு நண்பர் வந்து தெலுங்கு தேசக்காரர், எனக்கு ரொம்ப நண்பர், பார்லிமெண்ட்டில் என்னோட இருந்தவர். அவரும் சந்திரபாபு நாயுடுவும் வந்தாங்க. அவர் சொன்னார், எங்களோட வந்துடுறேன் ரவின்னு சொன்னார் அவர். இப்போ அவர் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, அந்த மத்திய அமைச்சர் சௌத்ரி, நாங்கள் 3 பேர் தான் போனோம். நான் போய் அவங்கள ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு அவங்களோட அங்கே போனேன். சார் நீங்கள் முதல்ல அவங்கள பேட்டி எடுக்கிறப்ப தான் நேரில் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 97 நேரில் போய் அவங்கள மீட் பண்ணுறீங்க. அவங்க 97 தான் பேட்டி எடுத்து 97 அவங்கள முதல்ல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு முகத்தை நீங்கள் கம்பீரமாக பார்த்துருப்பீங்க. அப்புறம் கடைசியாக 2016 5 டிசம்பர் அப்போ வந்து அவங்க உடல் வச்சிருக்கிறப்ப நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க இல்லையா? கரெக்டாக ஒரு எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தரை பார்க்கறதுக்கும் லாஸ்ட்டாக ஒரு டைம் அவங்கள பார்க்கறதுக்கும் ஒரு மனசுக்குள்ள எண்ணம் ஓடும். உங்களுக்கு அது மாதிரி என்ன சார் ஒன்றுச்சு அவங்களுடைய முகத்தை கடைசியாக பார்க்குறப்ப? அது எம்ஜிஆர் இறந்தப்ப நாங்கள் பிலிப்பீன்ஸில் இருந்தோம். கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அது கிறிஸ்மஸ் சர்ச் சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றோம். நான் ரேடியோ ஸ்டேஷனில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதான் டிக்கரில் வந்தது இந்த மாதிரி எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னு. அப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ, எம்ஜிஆர் கூட இறப்பார்னு நம்ம நினைக்கல அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். யார் சொன்னாங்கன்னு தெரில. எங்கள் அப்பா சொன்னாரா, நான் சொன்னேன், என் சிஸ்டர் சொன்னாங்களா எனக்கு தெரில. ஆனால் எம்ஜிஆருக்கு கூட சாவு வரும்னு நம்ம நினைக்கலையே. அந்த மாதிரி நான் அவங்கள பார்த்து பண்ணிட்டேன். அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அம்மாவே இல்லையே. எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய திறமை, எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய களத்தில் எவ்வளவு காயங்கள், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு மேன்மைகள். இரவும் வரும் பகலும் வரும், இரண்டும் தானே உலகம். உறவும் வரும் பகையும் வரும், இரண்டும் தானே வாழ்க்கை. அம்மாவே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வியப்பில் தான் நான் உறைஞ்சி போயிட்டேன். இந்த காஞ்சி பன்னீர்செல்வம்னு எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர், நான் அப்படியே அங்கே ராஜாஜி கல்ல ஒரு ஓரமாக அப்படியே வரைஞ்சி இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். அம்மாவே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி வந்தப்போ அவர் வந்து உட்காந்தார். அவர் சொன்னார், காஞ்சி பன்னீர்செல்வம் சொன்னார், அவனே தலைவரே இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் நம்ம நினைக்கவே இல்லையே. தலைவர் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவார், அம்மா ஒரு நாள் இல்லாமல் போயிடுவாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு. அதுதான் என்னுடைய சிந்தனை. உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் காணாம தான், எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் தான் போகும். உலகமே ஒரு நாள் இல்லாமல் போகும். அந்த நிலையாமையை புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். சார் இப்போ அவங்க உடல் எடுத்துட்டு போறப்ப, அவங்களுக்கு அடக்கம் நடக்கிறப்ப எல்லாமே காமனான ஆடியன்ஸ், அதாவது கட்சி வேறுபாடு இன்றி ஜெயலலிதா அவர்களை விரும்புகிறவங்களும் சரி விரும்பாதவங்களும் சரி எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அவங்க சந்திக்காத புகழ் இல்லை, அவங்க சந்திக்காத பணம் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துக்கு அதிகாரத்துல எல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் கடைசியாக அவங்களுக்குன்னு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. கடைசியாக இதுதான் ஒரு வாழ்க்கையோட யதார்த்தமா இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு தன்னோட வாழ்க்கையோட அதை
கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அது மாதிரி எண்ணங்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. அவ்வளோதான். வேற என்ன இருக்குதுல்ல. ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் லைஃப்ங்கிறது என்னுடைய கருத்து. ஆமாம், ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் லைஃப். சந்தர்ப்பம், சூழ்நிலை, அமைப்பு, சுற்று வட்டாரம். இப்போ வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ முடிவுகள் எடுக்கிறோம். டோன்ட் யூ ரிக்ரெட்? என்னடா இப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சுருந்தோமே அப்படின்னு நம்ம நினைக்க வருத்தப்படுறதில்ல? கண்டிப்பா சார். இப்படி எடுத்துட்டோமே, ச்சே இது இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை? அது மாதிரி இன் மை ஒப்பீனியன் ஷி டிசர்வ்ட் எ பெட்டர் லைஃப். பெட்டர் லைஃப். இப்போதைய அதிமுக பார்க்குறீங்க நீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. பட் அதிமுகன்ற கட்சி எப்பயும் மீண்டு வரக்கூடிய ஒரு கட்சி தான். காலங்காலமா சண்டை செஞ்சு மறுபடியும் அந்த கட்சி மீண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதிமுகவை நினைத்து உங்களுடைய ஒரு வரியில நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? 2026 தேர்தலுக்கு மனதில் வச்சு இந்த கேள்வி நான் வைக்கிறேன். என்ன எந்த ஆஸ்பெக்ட்ல? அதிமுகன்ற கட்சி தற்போதைய நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல சார். 2026 தேர்தலுக்கு ஒரு வருடம் தான் இருக்கு. அந்த கட்சி மீண்டும் பரிசீலனை பண்ணிக்குமா? பழைய வெற்றி பாதைக்கு திரும்புமா? அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? நான் அவங்கள கேட்டேன். 96ல் அவங்க தோற்று போனப்ப, அந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் கடுமையாக தோற்று போனப்போ அவங்களே கேட்டேன், ஏடிஎம்கே இனிமேல் எதுவும் தேரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் உங்களுக்கு அதில் என்ன சந்தேகம்? கடைசி கிராமம் வரலையும் எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க, எங்கள் கிளை இருக்குது, எங்கள் தொண்டன் நினைச்சான்னா எங்கள் கட்சி எழுந்து வரும் அப்படின்னாங்க. அதே தான் என்னுடைய கருத்தும். இப்பையும் கடைசி வில்லேஜ் வரலையும், கடைசி சிற்றூர்லையும், கடைசி வீதியிலையும், வீட்டிலும் அஇஅதிமுக என்ற கட்சி ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்குது. ஒன்று ஆதரவாக இருக்குது, இல்லைன்னா எதிர்ப்பாக இருக்குது. எந்த ஆதரவும் எப்பயும் எதிர்ப்பாக மாறும், எந்த எதிர்ப்பும் எப்பயும் ஆதரவாக மாறும். சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய வாழ்வு என்பது இட்ஸ் இன் யூ டு ஃபைட். இஃப் யூ டிசைட் டு ஃபைட், யூ வில் ஃபைட் அண்ட் வின். இப்போ அரசியல் நகர்வுகளை வச்சு தான் அந்த கேள்வி இருக்க போகுது. விஜய் அவர்களையும் அதிமுகவும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசப்பட்டது, அதுக்கான நரேட்டிவ் அமைக்கப்படுது. இது உண்மையுமே பாசிபிள் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவை அதிமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி யாரும் யாரோடையும் வைக்கலாம். இப்போ கூட்டணி கேட்டு அகில இந்திய தலைவர்கள்லாம் போயஸ் கார்டனில் அம்மா அவர் பார்க்கலையா? அதனால் கூட்டணி அமைக்கிறது தவறு கிடையாது. அது ஒரு இட்ஸ் அலையன்ஸ் தானே, ஒரு காம்பினேஷன் தானே. ஆமாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட் தானே அது. நான் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவே ஆகாமல் இருப்பேன்னா கல் தான் அப்படி இருக்கும். மூதறிஞர் ராஜாஜி சொல்லுவாராம், கன்சிஸ்டன்சினா கழுதை தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிம்பாராம். எந்த மூமெண்ட் இல்லாமல் கட்டி போட்ட இடத்துல அது அப்படியே நிற்கும் அப்படிம்பாராம். அந்த மாதிரி ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது? யாரோட வேணாலும் கூட்டணி அமைக்கலாம். என்னப்பா, நான்லாம் 67 எலெக்ஷன் தான் நான் முத பார்த்த எலெக்ஷன். ராஜாஜியோடைய கூட்டணி வச்சு திமுக இல்லை, 67ல் நான் முத எலெக்ஷனை பார்க்குறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு 1ஆம் கிளாஸ் இன்னும் படிக்கிறேன். அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. காங்கிரஸ்காரங்க திமுக அலுவலகத்தை எரிச்சு விடுவாங்க, திமுககாரங்க காங்கிரஸ்காரங்க மேலே தாக்குதல் நடத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க, எலெக்ஷன் பிரச்சாரம் நடக்கும், சண்டை நடக்கும், கல் எறிவாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் 20 வருஷமாக ரொம்ப நெருங்கிய கூட்டணியாக மாறலையா? கொள்கை கூட்டணியாக மாறலையா? அதே போல் யாரும் யாரோடையும் எப்பயும் கூட்டணி அமைக்க முடியும். அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 67ல் நான் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கு இல்லையா? அப்போ அது மாதிரி அதிமுக யாரோடையும் கூட்டணி சேரலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இதில் திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாடு எடுக்கலையா? ஒரே நிலைப்பாடு எடுக்கலையா? அதனால காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கூட்டணிகள் மாறலாம், எதுவும் நடக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. சந்திச்சேன். வணக்கம்.